கண்ணில் புரை விழுந்து ஆபரேஷன் கண்டிஷனில் இருந்தாலும் கூட நீங்க லக்ஷ்மி மேனனை ரசிக்கலாம். காரணம் அந்த இன்னசென்ஸ். முகத்தில் போலிக்கு இடமில்லை. மிருதன் படத்தில் ப்ரமோஷனுக்காக சென்னை வந்த அவரை இப்படி மடக்குவார்கள் என்று அவரே நினைத்திருக்க போவதில்லை. பேச்சு மெல்ல சொந்த குரலில் டப்பிங் செய்வது பற்றி திரும்பியது. நல்லா அழகா பாடுறீங்க. குரல் கூட காதிற்கு கஷ்டம் தர மாதிரி இல்ல. அப்படி இருக்கும்போது உங்க படத்துக்கெல்லாம் வேற யாரோ தானே டப்பிங் கொடுக்கறாங்க. நீங்களே பேசலாமே. இதுதான் கேள்வி. எனக்கும் ஆசைதான். ஆனால் எனக்காக பேசுறவங்க நான் பேசுவது போலத்தான் பேசுறாங்க. அதுவே சந்தோஷமாகத்தான் இருக்கு என்று பதில் சொல்லி முடித்தார். அதன் பிறகுதான் அந்த கேள்வி கேட்கப்பட்டது. ஸ்ருதிஹாசனே அந்த கனத்த குரலை வச்சுக்கிட்டு டப்பிங் பேசும்போது நீங்க பேசுறதுக்கு என்ன? தாராளமா பேசலாமே. வேணும்னா நாங்க ரெக்கமெண்ட் பண்ணவா என்று பிரஸ் பக்கத்திலிருந்து குரல் வர, நோ கமெண்ட்ஸ் என்று அந்த இடத்தில் கூறிவிட்டு எழுந்து சென்றுள்ளார் லக்ஷ்மி மேனன்.